சிவா வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி இறந்து போன அந்த பேஷண்ட் வந்து எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை மாதிரி வந்து இவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ பணம் எதுக்காக கட்டினாங்க? அவங்களுக்கு எதுக்காக வந்து அவங்கக்கிட்ட ஃபீஸ் வாங்குனீங்க? அந்த கேஸை நான் தானே பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஃபீஸும் அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோடனே, இல்லை டாக்டர், ஸ்னேகா மேடம் தான், அந்த டாக்டரும் ஸ்னேகா மேடம் சேர்ந்து தான் இது பண்ணாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த டாக்டர் எப்போ பண்ணாலும் ஃபீஸ் வாங்குவார்ல, அதோடு சேர்த்து ஸ்னேகா மாமி இந்த இந்த வந்து அமௌண்ட்டையும் சேர்த்து வந்து வாங்குறதுக்காக வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ பணமா? இந்த ஒரு உயிரே போயிடுச்சு, இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கீங்க, முதல்ல அவங்களை செட்டில்மெண்ட் பண்ணுங்க. சார் இல்லை சார், ஸ்னேகா மேடம் வந்து அவங்கக்கிட்ட அமௌண்ட்டை எல்லாம் கரெக்டாக பக்காவாக வாங்க சொல்லிட்டாங்க முன்னாடியே, அதெல்லாம் வாங்கியாச்சு சார், செட்டில்மெண்ட்டாக பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அப்படின்னு. இது என்னங்க அநியாயமாக இருக்குது? உயிரே வந்து இந்த மாதிரி வந்து போய்கிட்டு அவங்களுக்கு வந்து பணமும் கொடுக்கக்கூடாதுன்னா எப்படி? இது நான் ஸ்னேகா கிட்டே பேசிக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்னேகா, இங்கே நடக்குது என்ன அப்படின்னோடனே, என்னாச்சு சிவா அப்படின்றாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான் அந்த டாக்டர். ஆனால் இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ எல்லா பணத்தையும் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும்னு சொன்னியாமே, ஏன் இப்படிலாம் ஸ்னேகா பண்ணுற அப்படின்னோடனே, ஆமாம், நம்ம ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜர் அதுதானே சிவா, அதை தான் நான் பண்ணியிருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது? டாக்டர் வந்து தப்பு பண்ணல, கரெக்டாக வந்து ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்தாங்க, திடீர்னு ஒரு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, அது எப்படி வரும்? நான் தான் சொல்கிறேன்ல, எக்ஸ்ட்ரா டோஸ் போட்டிருக்காங்க, அதனால தான் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அப்போது நம்ம மேலே தானே வந்து தப்பு இருக்குது. அப்போ எப்படி பேஷண்ட்கிட்ட இவ்வளோ பணத்தை நீங்கள் வாங்குவீங்க? முதல்ல அந்த பணத்தில் திருப்பி கொடுக்க ஏற்பாடு பண்ணு ஸ்னேகா, அப்படி கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னோடனே, நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல ஸ்னேகா, நீ கொஞ்சமாவது மனிதாபத்தோடு இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் மனிதாபமானம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு, சிவா இப்படி சொல்லிட்டானே, எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்க சொல்கிறான், இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியலச்சே, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. எங்கே வந்து சிவா யோசிக்கிறாரு, ஏன் இந்த ஸ்னேகா இப்படி இருக்கா, அவகிட்ட இல்லாத பணமா, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பேஷண்ட் கிட்ட வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க நம்ம சிந்து. அப்போ கரெக்டாக அங்கே வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஏமாற்றி வந்து சைன் வாங்கிடுறாங்க நம்ம சிவாவோட தங்கச்சி. அப்புறம் அந்த சைன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க மகா கிட்ட. மகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை முதல்ல வந்து வக்கீல் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிளம்புறாங்க. இங்கே வந்து ஸ்னேகா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சைன் வாங்கியாச்சுமா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆண்டி, வக்கீல் கிட்ட கொடுக்க முடியாது. ஏம்மா அப்படின்னோடனே, சிவாவும் இதில் சைன் போடணும் ஆண்டி, அப்புறமா தான் கொடுக்க முடியும். சரிம்மா, சிவா கிட்ட சொல்லி சைன் வாங்கிடலாம்ல. இல்லை ஆண்டி, நானே வாங்கிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்கணும், இல்லைனா சிவா வந்து திடீர்னு போடுவானா என்னன்னு தெரியல. என்னம்மா நீ எப்படியும் பேப்பரை கொடுத்தா படித்து பார்ப்பான சிவாவுக்கு தெரியும்ல படிக்கிறதுக்கு அப்படின்னோடனே, அதுதான் ஆண்டி நானும் யோசிக்கிறேன். இல்லைம்மா, சிவா கிட்ட சொல்லிடலாம், வேணாம் ஆண்டி, நான் எப்படின்னு பார்க்குறேன், நீங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பேப்பரை வாங்குறாங்க. இனிமேட்டு சிந்துக்கு இருக்குது, சைன் போட்டு கொடுத்துட்டல, இதுக்கப்புறம் தாண்டி இருக்குது இந்த ஸ்னேகா யாருன்னு நீ கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த பேப்பரில் சிவா கிட்ட சைன் வாங்கி முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் டாக்டர் ரேஷன் கார்டில் என் பேர் சேர்க்கறதுக்காக இன்றைக்கி சைன் வாங்கினாங்க என்கிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் அப்படின்றாரு. அது கேட்டு சிவா யோசிக்கிறாரு, நீ என்ன சொல்கிற, ரேஷன் கார்டில் பேர் சேர்க்குறாங்களா? ஆமாம், யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி இதெல்லாம் நடக்கும், நானே வந்து இவ்வளோ விட்டு பிரிய போகிறேன், ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறது ரொம்ப ஓவராச்சு, யார் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போனால் சைனு, எல்லாம் உன் தங்கச்சி தான் டாக்டரே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சரி, எதுக்காக சிந்து கிட்ட ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறதுக்காக சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க முழிக்கிறாங்க. அது வந்து அம்மா தான் இந்த மாதிரி அப்படி சொல்லி சொன்னோன்னே, அப்படின்னோடனே உடனே மகா வந்துடுறாங்க. சரிடா, அது வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நீங்கள் எதுவும் தப்பு பண்ண சொல்ல போகிறீங்க எப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வர சிவா.